ஹேய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 7 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஓட்டிங் அனாலிசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஓட்டிங்கில் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து போயிருக்கா, யாரெல்லாம் பின்னாடி சந்திச்சிருக்கா அப்படிங்கிறத பற்றி ஒரு முழு தொகுப்பு தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல் டாப்பிக்கில் இன்னைக்கு முதல் இடத்தில் இருக்கக்கூடிய நபர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அர்ச்சனா தான். ஸோ 3,47,000 ஓட்டு வந்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ முதலிடத்தில் அவங்க வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கீழே அடுத்து மணி 19% ஓட்டு, 1,62,200 வாக்குகள் வந்து பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னடா இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சிங்கன்னா மக்கள் ஓட்டு அப்படின்னு சொல்லலாம். பட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அர்ச்சனா பிஆர் வச்சு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி மக்கள் ஓட்டும் இருக்குது, பிஆர் ஓட்டும் இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம வந்து நிறைய இடத்துல வந்து சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ அது வந்து மண்டையில் ஏற மாட்டேங்குது நிறைய பேருக்கு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்னடா அது மக்கள் ஓட்டு தானே, நாங்களாம் மக்கள் தானே. நீங்கள் மக்கள் தான்டா, நான் உங்களை எதுவுமே சொல்லலை. ஆனால் வெளியே நிறைய விஷயங்கள் நடக்குது பின்னாடி இருந்து அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட்டு. சரியா? அதற்காக மாயாவுக்கு வந்து எதுவும் இல்லை, பிஆர் இல்லைன்னு நான் சொல்லலை. அதுவும் ஒரு கீர்க்கி வேலை பண்ணிட்டு தான் இருக்குது. பூர்ணிமா வெளியே அனுப்பிவிட்டு ஓட்டு போடுறதுக்கு நிறைய வேலைகள் வந்து பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ அடுத்த வாரம் தெரியும் பாருங்கள், உண்மையிலேயே வந்து எப்படி புஷ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியும். ஸோ நான் முதல்ல அதான் என் ஸ்டாண்ட் அதுதாங்க. அர்ச்சனாக்கு பிஆர் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல நான் தான் சொல்லிகிட்டு இருந்தேன் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அது இப்போயும் நான் பதிவு பண்ணுறேன். மாயாவுக்கும் வந்து பார்க்க முடியுது. அடுத்த ஓட்டு மணிக்கு. ஸோ ஓட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1,62,200 தான், 19% தான் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருக்குது, ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. 2,62,200 3,00,000 கிட்டத்தட்ட 2,00,000 ஓட்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது மொதல் 2 இடத்துக்கும் அப்படின்னு வச்சுக்கலாமே. அடுத்து தினேஷ் இருக்கார். தினேஷ் வந்து 1,34,000 ஓட்டு, 15% தான் இருக்குது. அடுத்து விசித்ரா 8% வந்துட்டாங்க, 9லேருந்து 8 ஆகிட்டாங்க. ஸோ 72,000 ஓட்டு. சரியா? ஸோ தினேஷுக்கு 1,34,000 ஓட்டு. ஸோ அவருக்கும் மணிக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 30,000 கிட்ட போயிடுச்சு. விசித்ராவுக்கும் தினேஷுக்கும் 70,000 கிட்ட போயிடுச்சு. அடுத்து விஜயவர்மா கொஞ்சம் ஓகே, இம்ப்ரூவ் ஆகி வந்துகிட்டே இருக்கார், 46,311. பட் விஜய் டிவியிலேருந்து கண்டிப்பாக இந்த வாரம் வெளியேற்றப்படும் ஒரு நபர், டாப் 6 போன சீசன் போன மாதிரி இந்த வட்டம் டாப் 6 போவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும் பொழுது விஜயவர்மா இந்த வாரம் வெளியேறிடுவார் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ பூர்ணிமா ஏற்கனவே அவுட்டு கேஷ் பாக்ஸ் வச்சு. ஸோ மாயா, விசித்ரா, தினேஷ், மணி, அர்ச்சனா, அப்புறம் விஷ்ணு, இந்த 6 பேர் வந்து அடுத்த வாரம் வந்து நோக்கி நகர்ந்துடுவார்கள் அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்லாமல் 14வது வாரம் யார் வந்து ஃபஸ்ட்டு சேவ் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ரொம்ப க்ளீனாக புரிஞ்சு போச்சு. ஸோ யார், அர்ச்சனாவா, இல்லை வந்து விசித்ராவா, தினேஷா, மணியா, மாயாவா, இல்லை வந்து அவ்வளோதான் விஷ்ணுவா அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. ஸோ விஜயவர்மா இந்த வாரம் எலிமினேட் ஆயிடுவார் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது ஒரு ஷோவில் மக்களுடைய இன்ஃப்ளூயன்ஸோட ஒரு ஓட்டிங் வந்து நடந்துச்சு அப்படின்னா அது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஸோ இனிமேல் எடுக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸை பிக் பாஸ்க்கு என்னுடைய ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, யாராவது வந்து ஏஜென்சி வச்சுருக்காங்க, இல்லை வந்து ஒரு செட்டப் வச்சுருக்காங்க, இல்லை வந்து ஏதோ ஒன்று அவங்களுக்கு வந்து பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி ஆட்களை உள்ளே எடுக்காதீங்க. அவங்க வச்ச கண்டஸ்டன்ஸுக்கு அன்ஃபேராக இருக்கும். சரிங்களா? ஸோ வைக்காதவர்களுக்கு அன்ஃபேராக இருக்கும். அதை மட்டும் தயவு செஞ்சு வந்து பண்ணிடுங்க அப்படிங்கிறது தான். மற்றபடி நான் சொல்கிற அந்த வேல்யூ புரிஞ்சுக்கோங்க. பிஆர் அப்படிங்கிறவன் மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறவன் தான் அவனுடைய வேலை. மக்கள் எப்படியாச்சும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்கள ஓட்டு போட வைக்கிறது தான் அவங்களுடைய வேலை. மக்கள் அதை இன்ஃப்ளூயன்ஸ் ஆகவும் செய்யலாம், ஆகாமல் இருக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் வந்து ஒரு விஷயம் வந்து திரும்ப திரும்ப மக்கள்கிட்ட ரெஜிஸ்டர் பண்ண பொழுது நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறிடுவோம். அதுதான் அந்த சைக்காலஜி. ஸோ அதன்படி தான் நிறைய பேர் இப்போ மாறி அதை ஏற்றுக்க கூட முடியல. ஐயோ என்ன போய் சொல்கிறீங்களே நீங்களும். அதாவது ஒரு சில பேர் வந்து உண்மையிலேயே ரசித்து பிடிச்சிருக்க ஒரு கேரக்டர் இருக்கும், இன்னும் சில பேர் வந்து இந்த மாதிரிலாம் பார்ப்பாங்க நிறையா. ஓகே இவ்வளோ சப்போர்ட் இருக்குது, கெத்து அப்படின்ட்டு. ஸோ எல்லாமே ஒரு பிம்பம் தான் இங்கே. ஸோ இது வந்து ஃபினாலே வீக்கில் போய் தொடருதா அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் சிம்பிளாக இப்போயும் லாஸ்ட்டாக சொல்லிக்கிறேன், ரெட் கார்டு தூக்கினவன் ஒன்றும் வின் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான். ஸோ அதில் மீதி இருக்கிறது அர்ச்சனா, தினேஷ், விசித்ரா, இந்த 3 பேரில் யார் வின் பண்ணாலும் எனக்கு கவலையே கிடையாது அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ கைஸ். குட் பை.